திட்டினாரு? வேற யாராவது திட்டினாங்க? அவர் என்னைக்காவது உன்னை திட்டியிருக்காரா? இன்னைக்கு வேலை, அதனால அப்படி பேசிவிட்டாரு. மற்றபடியெல்லாம் உன் மேலே அம்புட்டு பாசம் வச்சிருக்க மனுஷன். இப்படி மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்காத. இப்போதான் அந்த தம்பி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிருச்சுல, அப்புறம் என்ன? இருந்தாலும் நான் ஏதாவது பண்ணேன்னா வேலைக்கு போகணுன்ற போதுன்னு சொன்னேன். அதுக்குன்னு காலங்கத்தில் அப்படி திட்டலாமா? மூஞ்சில் அடித்த மாதிரி. எம்மாடி எல்லாம் ஆயிடுச்சா? எடுத்து வச்சிட்டியா? எல்லாமே செஞ்சுட்டேன் அத்தை. பரவாயில்லையே, கூட்டு பொரியல் அவியல் சாம்பார் மோர். அடடடடடா, என்னம்மா இவ்வளோ சமையல் செஞ்சு வச்சிருக்க? இம்புட்டியும் சமைச்சிட்டு அவன் வேலைக்கு போறதா இல்லை இங்கேயே படுத்து தூங்குறதா? என்னத்த இப்படி சொல்றீங்க? மாமாவும் கிண்டல் பண்றாரு, நீங்களும் கிண்டல் பண்றீங்க. கிண்டல் பண்றதுக்குன்னு இல்லடி அம்மா, இம்புட்டியும் காலையில 4 மணில இருந்து சமைச்சுக்கிட்டு இருந்தேன். நானும் என்னத்த சமைக்குதுன்னு பார்த்தேன். நான் அடுப்படிக்கு போனேன்னா 10 நிமிஷம் தான். ஒரு பக்கம் உலைய வைப்பேன், ஒரு பக்கம் ரசத்தை வைப்பேன், ஒரு பக்கம் துவையில அரைப்பேன். அவ்வளவுதான் வேலை முடிஞ்சுது. அப்படி இல்லையா தக்காளி சோறு புளிச்சோறு லெமன் சோறுன்னு எதையாவது ஒண்ணு கிண்டி வச்சுக்குவேன். ஒரே ஒரு கூட்டு வச்சேன்னா அதை 3 நேரத்துக்கு வச்சுக்குவோம். இல்லையா ஒரு ரசத்தை வச்சா அது, ஒரு சாம்பாரை வச்சா அப்படி, ஒரு புளி குழம்பு வச்சா அப்படி, இப்படி எல்லாத்தையும் ஒரே நேரத்துல செஞ்சு சாப்பிட்டது இல்லையாதுமா. ஒவ்வொரு நாளும் சாம்பார் மிச்சப்பட்டு போச்சுன்னா அதையே அடுத்த நாள் சூடு பண்ணி வச்சு சாப்பிடுவோம். இப்படி ஒரே நேரத்துக்கு இம்புட்டி ஆக்கி சாப்பிட்டா எங்கிட்டு போறது? விலைவாசியும் உயர்ந்து போச்சுல்ல. என்னத்த மாமா மனசுல இடம் பிடிக்கலான்னு நானே ஆசாசியா செஞ்சோம், நீங்க இப்படி சொல்றீங்க. அப்ப இதெல்லாம் செய்ய வேணாமா? ஐயோ என் அழக பெத்த மவளே, நீ செய்யடி தங்கம், நீ செய்யி. உன் மாமா உன் வலிக்கு வந்தா எனக்கு அது போதும். புடி குடிக்காம இருக்கிறான். என்னைக்கு ஆம்பளைகளை நம்ம வீட்டு சாப்பாடு ஆக்கி போட்டுதான் கைக்குள்ள வச்சுக்க முடியும். ஒரு தடவை வீட்டு சோறு ருசி கண்டுட்டாங்கன்னு வையி, அதுக்கப்புறம் எங்கிட்டும் போக மாட்டாங்க. ஆனா நம்ம மாமா மட்டும் ஏத்த வீட்டுக்கே வராம சுத்திக்கிட்டு இருக்காரு. மாமிய பத்தி பேசும்போது நீ அதுக்குமா சாக்கடைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறவ? உங்க மாமனுக்கு இந்த சோறு குழம்பு பொரியல் அவியல் எல்லாம் தேவையே கிடையாது. 3 நேரமும் ஒரு நாள் முழுக்க நாள் தண்ணியிலே கடனா தண்ணியிலே கடப்பது. ஏத்த அப்ப காசுக்கெல்லாம் என்ன பண்ணுவாரு? காசுக்கு தானே நம்ம வீட்டுல 3 சாவி இருக்குமா, 3 பேத்துக்கிட்டையும். நானும் பையனும் வேலை வெட்டிக்கின்னு போயிருவோம். ஆளாளுக்கு ஒரு சாவி எடுத்துக்கிட்டு, இந்த மனுஷன் கிட்ட ஒரு சாவி இருக்கும். இந்த ஆள் என்ன பண்ணுவான், வீடு பூட்டி இருக்கான்னு நேக்கு பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து பீரோ துணியை களைச்சு போட்டு காசு தேட வேண்டியது, மளிகை சாமான்ல தேட வேண்டியது, அரிசி பருப்பை கூட விட்டு வைக்க மாட்டாரு. எல்லாத்தையும் தேடி காசு கிடைக்கலன்னு வையி, மேல பரண்ல கவுத்து போட்டிருக்க பித்தளை பாத்திரத்தை எடுத்துட்டு போய் அடகு வச்சு வித்து குடிச்சு தரீங்க. என்னத்த இப்படி சொல்றீங்க? இதெல்லாம் கம்மிம்மா, இன்னும் இதை விட அதிகம் ஏகப்பட்டது இருக்குது. ஒரு சில நேரம் மாமனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி அம்புட்டு கஷ்டமா இருக்கும். இந்த பையன் இருந்துட்டு என்ன சொல்லுவான், அம்மா நான் வேலைக்கு போறேம்மா, வேலைக்கு போயிட்டு அப்படியே சம்பாரிச்சுக்கிட்டு அப்படியே ஃபீஸ் கட்டிக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னுவான். ஆனா நான் தான் சொல்லிட்டேன், நீ வேலைக்கே போக கூடாதியா, படிச்சு முடிச்சாதான் நீ வேலைக்கு போகணும். அதுக்கு முன்னாடி வேலைக்கு போனோன்னா கையில காசு புழங்க ஆரம்பிச்சிடும். காசை பார்த்தாச்சுன்னா படிப்பு மண்டையில ஏறாது. நான் தான் கஷ்டப்படுறேன், நீ கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டேன். அதனால நான் இங்க லோன் வாங்குறது, அக்கம் பக்கத்துல பணம் வாங்கி வைக்கிறது அப்படின்னு வச்சேன்னு வையி, இந்த ஆள் பாட்டுக்கு திறந்து எடுத்துக்கிட்டு போயிடுவது. அதுக்கப்புறம் காசை காணாமே அப்படின்னு நான் ஒப்பாரி வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு கிடப்பேன். அப்புறம் என்ன பண்றது? நான் இங்கிட்ட இருந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு போய் அடகு வச்சோ வித்தோ அதுக்கப்புறம் ஒவ்வொன்றையும் பண்ணிக்கிட்டு தெரியுவேன். ஐயோ நீங்க சொல்லும் போதே பயமா இருக்கத்த எனக்கு. ஆனா ஒண்ணுமா, என் பையன் உன்னைய கட்டிக்க போற உன் மாமே அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அவனுக்கு அந்த பழக்கமும் கிடையாது, அந்த புத்தியும் கிடையாது. சரிட்டா மா, வேலைக்கு போயிட்டு வரேன். டேய் வேலை கிளம்பிட்டியா? சரி வாயா உட்காரு. உனக்கோசரம் இன்னைக்கு என்னென்ன சாப்பாடு ஆக்கி இருக்குன்னு பாரு. மா எனக்கு சாப்பிடறதுக்குலாம் டைம் இல்ல, மணி ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். ஏண்டா உனக்கோசரம் புள்ள பாருடா, கூட்டு பொரியல் அவியல் பாயாசம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது செஞ்சு வச்சிருக்காடா, சாப்பிடுறா. மா எனக்கு டைம் ஆயிடுச்சுமா, எனக்கு சாப்பிடறதுக்கு நேரம் இல்ல, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். மாமா உங்களுக்காக 4 மணிக்கு அலாரம் வச்சு நேரமா எந்திரிச்சு சமைச்சிருக்கேன், சாப்பிட்டு போலாம்ல மாமா. பாரு, நான் உங்ககிட்ட வந்து எனக்காக அதை பண்ணு இதை பண்ணுன்னு கேட்கல, சரியா? எனக்கு இதெல்லாம் எதுவுமே பிடிக்காது. காலையில வெறும் பழைய சோறு இருந்தாலே அதை கரைச்சு குடிச்சிட்டு போற ஆளு இப்படி எல்லாம் எனக்கு சாப்பிட பிடிக்காது, சரியா? நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, நான் வரேன். டேய் என்ன இந்த பையன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு? டேய் எமடி எமடி ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல, நீ அழுவாத சரியா? இந்த பையன் இந்த பையன் இரு. போலாமா? கொஞ்சம் சீக்கிரமா கூட்டிட்டு போய் அழுதுகிட்டு கிடக்குறான். இரு வா. ஏய்
உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு கிடக்கு? அந்த புள்ள உனக்காக ஆசைப்பட்டு சமைச்சு வச்சிருக்கு, அது சாப்பிட்டு கூட போகாம மூஞ்சி அடிச்ச மாதிரி கிளம்பி வார நீ. அந்த புள்ள செய்யறதே அம்புட்டு செஞ்சுக்கிட்டு இருக்குது. என்னாச்சு? பாரு பத்திரகாளி அக்கா, இந்த புள்ள சமைச்சு வச்சுக்கிட்டு இருக்கா. என் மருமவ இவனுக்கோசரம் ஒவ்வொன்றையும் பார்த்து சமைச்சு பாயசம் அது இதுன்னு செஞ்சு வச்சிருக்க. இவன் சாப்பிடாம கிளம்புறான். அந்த புள்ள மனசு வருத்தப்படாதா? இன்னதுல காலையில 4 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு இவ்வளோத்தையும் செஞ்சு விட்டு சாப்பிடாம கூட போறான் பாருங்க. மா எனக்கு டைம் ஆயிடுச்சுமா, சொன்னா கேளுங்க. எனக்கு மீட்டிங் இருக்கு இன்னைக்கு. வேலை போயிருச்சுன்னா யாரும் நம்ம பின்னாடி வந்து நிக்க மாட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் வேலை பணம் காசுன்னு இருக்கனாலதான் எல்லாரும் வந்து நம்ம கிட்ட நிக்கிறாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒரு இது ஆயிடக்கூடாது. உடனே தயத்தக்கன்னு குறிப்பீங்க. தம்பி இல்லைன்னா விடுங்கப்பா, நான் பஸ்ஸில் எதுவும் பிள்ளைய கூட்டிகிட்டு போய் விட்டார சொல்கிறேன். நீ ஏறு. அட ஏறு, உனக்கு மீட்டிங் லேட் ஆகலையா? சரி போயிட்டு சாயங்காலம் வந்து சாப்பிட்றேன். ஐயோ சிம்ரனு, பிள்ளைக்கு மீட்டிங்கு, அதனால தான் அனுப்பி வச்சேன். நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத. இல்லக்கா, என்கிட்ட மூஞ்ச காட்டுறான், அதுல ஒரு நியாயம் இருக்குது. வீட்டுக்கு வந்த பிள்ளைகிட்ட இப்படி மூஞ்ச காட்டுனா எப்படிக்கா? அவளை கட்டிக்க போறவ இப்படி எல்லாம் பண்ணனா நாளை பின்ன அந்த பொண்ணு மனசு எப்படி நோகும்? இவங்க அப்பாரு எப்படி என்னை மனசு கஷ்டப்படுத்தி என்னை நோகடிப்பாரோ அதே மாதிரி தாக்க இப்ப இவனும் பழகிட்டு வரான். அந்த பிள்ளைய பார்த்தாலே அப்படிதான் வயிற்றுச்சல் படுறான். என் அண்ணன் காசு இருக்கும்போது வரல, இப்ப எல்லாம் வராங்க போறாங்கன்னா அவங்களுக்கு அப்ப ஒரு சூழ்நிலை, அப்ப வர முடியல. இப்ப குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கு, அதை நினைச்சு சந்தோஷப்படணுமா இல்லையா? எனக்கு அப்புறம் அவனுக்கு நாதி எடுத்து போயிடும்னு சொல்லிதானே என் அண்ணன் குடும்பத்திலே கட்டணும்னு நினைக்கிறேன். அது ஒரு குத்தன்ற மாதிரி பேசுறாங்க. சரி வீடு, போக மாறிடுவான். எங்கக்கா அந்த பிள்ளைகிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான். அந்த பொண்ணு மனசுல நான் ஆசை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நாளை பின்ன ஏதாவது ஒண்ணுனா என் அண்ணன் என்னை வச்சு பாக்குமா? என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியலக்கா. சீக்கிரம் பால் காஞ்சதுன்னா அதில் டிகாஷன் போட்டு அவங்களுக்கு டீ வச்சு கொடுத்துருவோம். எம்மாடி என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? பால் காய வச்சிட்டு இருக்கேன், ஒரு பக்கம் டிகாஷன் வச்சிட்டு இருக்கேன். சொல்லுங்க அத்தை. என்னம்மா சமையல் செஞ்ச? ஃப்ரிட்ஜில் பார்த்தேன், ஒரு காய்கறியுமே இல்லை. சாப்பாட்டுக்கு மட்டும் அரிசி ஊற வச்சிருக்கேன் அத்தை. சரிம்மா சரிம்மா, அதான் நானும் பார்த்தேன், ஒன்றும் இல்லை. உங்கள் மாமனும் வாங்கிட்டு வருவாருன்னு பார்த்தா அவரும் இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போகணும் அப்படின்னு கிளம்பிட்டாரு. உன் வீட்டுக்காரர் எந்திரிச்சானா இல்லையாண்ணா? ஏதோ பஸ் எல்லாம் வந்து சேல்ஸுக்கு இருக்குன்னு இருக்காங்களாம், அதான் போயிட்டு அதை பார்த்துட்டு வரேன் என்னன்னு கிளம்பிட்டாரு. இவன் ஒருத்தமா காலையில எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் பஸ்ஸு 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 பஸ்ஸுன்னு தான் கிடக்குறான். சோறு கூட சாப்பிட மாட்டேங்கிறாமா இந்த பஸ்ஸு பஸ்ஸு பஸ்ஸுன்னு. ஆமாம் அத்தை, அப்படிதான் இருக்காரு. ஐயோ, எம்பிட்டு செலவு பண்ணாலும் இவனுக்கு ஒரு 4-5 பஸ்ஸை வாங்கி கொடுத்துடலான்னு தான் தோணுது எனக்கு. எங்கள் அப்பாட்ட சொன்னால் எங்கள் அப்பாவே வாங்கி கொடுத்துருவாரு. ஆனால் எங்கே அவர் கேட்காதான் மாட்டிக்கிறாரு. அவங்க கிட்ட எல்லாம் கேட்க வேணாமா? அப்புறம் அவங்க நம்ம குடும்பத்தை ஒரு மாதிரி நினச்சிக்குவாங்க. இம்பிட்டு பணக்காரவங்க வசதியானவங்கன்றாங்க, இவங்க வந்து நம்மளை வாங்கி தர சொல்கிறாங்கன்னு நினச்சிக்குவாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சரியா? அப்புறம் மாப்பிள்ளையும் பிள்ளையும் கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னாங்க, போயிட்டு இங்கிட்டு வந்தாலும் வருவாங்க. அது நல்லா வாய்க்கு ருசியாக சமைச்சிருமா சரியா? சரிங்க அத்தை, சமைச்சிட்றேன். சரிம்மா, இதில் காய்கறி எல்லாமே இருக்குது, ஃப்ரிட்ஜில் முதல்ல எடுத்து வச்சிரு, அதுக்கப்புறம் வேலையை பாரு. சரிங்க அத்தை. இந்த வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும், வைக்கணும். ஐயாப்பா எம்பிட்டு வேலை கிடக்கு. நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் நம்ம அம்மா எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்ப்பாங்க, நம்மளை ஒரு வேலை செய்ய விட மாட்டாங்க. ஆனால் மாமியார் வீட்டில் நம்மளை பார்த்தோன்னே ஒரு வேலையும் இவங்க செய்ய மாட்டாங்க, எல்லா வேலையும் மருமவ தலையில் கட்டிட்டு. அப்பா வாப்பா, சாப்பிடலையா? இல்லப்பா, 2 பேரும் வெளியே போறோம், அதனால இன்னைக்கு வெளியவே சாப்பிட்டுக்கிறோம். வெளியே சாப்பிட்றீங்களா? இது என்னடா புது பழக்கம்? உங்க அம்மா இட்லி தோசை எல்லாம் ஊத்தி வச்சிருக்கிறா, சாப்பிடாம வெளியே போய் சாப்பிட்றேன்றீங்க. பா, இன்னைக்கு தான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. அம்மா கோயிலுக்கு வேற போயிட்டு வரணும்னு சொன்னாங்க, அதான் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அங்கேயே ஷாப்பிங் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடலான்னு தான். கோயிலுக்கு அப்பா போறீங்க? கோயிலுக்கு தான்மா போறோம். பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு அவ ஏதோ கரகாட்ட கோஷ்டிக்கு போற மாதிரி நீ இப்படி என்னடா கோயிலுக்கு போறீங்க? பாக்குறவங்க சிரிச்சு கால் துப்ப மாட்டாங்க. மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டா கோயிலுக்கு போற மாதிரி அவ வர சேலை கட்டறதுக்கு என்னடா அவளுக்கு? பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு டா எதுக்குப்பா கத்திக்கிட்டு இருக்க? சும்மா நீங்க வாய் மூடாதீங்க. 2 பேரும் கோயிலுக்கு போற மாதிரியே போறீங்க. ஏதோ கும்மி அடிக்க போற மாதிரி இருக்குது. போய் துணியை மாத்தி தொலைங்க. மா இது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏண்டா உனக்கு பிடிச்சிருக்கு சரி, பாக்குறவங்க கிண்டல் பண்ணி சிரிக்க மாட்டாங்க. ஏற்கனவே முடிய வேற இப்படி நீளத்துக்கு வளர்த்து விட்டுருக்க, இதுல குறுந்தாடி வேற, இதுல வேற கலர் கலரா துணி. இத பார்த்தாலே எனக்கு அப்படியே எடுத்து போட்டு கொளுத்து முள்ளாம் போல இருக்குது. முதல்ல போய் துணியை மாத்து.
மா அமுதாவுக்கு இப்படி போட்டாதான் பிடிக்கும். ஏண்டா உன்னை பார்த்தா கோமளி கணக்கா இருக்குடா. பாக்குற எனக்கே சிரிப்பா வருது. ரோட்ல முன்ன விட்டு பின்ன சிரிப்பாங்கன்றேன். இப்படி இவளுக்கு கோமளி மாதிரி இருக்கவங்கள தானே பிடிக்கும். இல்லைன்னா எல்லாத்தையும் கோமளி ஆக்கறது தானே இவளுக்கு பிடிக்கும். அமுதா நீ வா. நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவளை கூட்டிக்கிட்டு போறியா நீ? பாப்பா எல்லாம் சிரிச்சு கேலி கொட்ட போறாங்க. நீ என்ன தேடு கொட்டுற மாதிரி பிள்ளைகளை பேசிக்கிட்டு இருக்க நீ? வீட்டுக்கு வந்த பிள்ளைகிட்ட இப்படிதான் மூஞ்சு கொடுத்து பேசுவியா நீ? எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கலன்ற. அப்புறம் அவகிட்ட கொஞ்சம் கொலான்னு சொல்றீங்களா? ஷோ சாமி, நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. வாக்கப்பட்டு வந்தாச்சுமா, இனி நம்ம வீட்டு புள்ளமா, இனி பழசெல்லாம் மறந்து தொலைய. எதுக்கு அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? அப்பனும் பிள்ளையினாலையும் அதெல்லாம் பண்ண முடியுது. என்னால அப்படி மனசை மாத்திக்க முடியல. எப்படி இருந்தாலும் ஒருத்தனை ஏமாத்திக்கிட்டு வந்தவ தானே. அதெல்லாம் மனசுக்குள்ள அப்படித்தானே இருக்குது. நாளைக்கு நம்ம பையனை ஏமாத்த மாட்டானே என்ன நிச்சயம் இருக்குது? இன்னைக்கு இவளை தூக்கி தலை மேல வச்சுக்கிட்டு ஆடுறேன். நாளைக்கு இவ என்ன ஆட்டம் கட்ட போறான்னு பாருங்க. அதுக்கப்புறம் உங்க மொகரக்கட்டையில எங்க போய் வைக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். வந்துட்டு அப்பதான் பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு இழிப்பி. ஐயோ ஆண்டவனே, எல்லார் வீட்லேயும் மாமியார் மருமக சண்டை இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை நம்ம வீட்டில் இப்போதான் பார்க்குறேன். வீட்டுக்கு வந்து மருமவ ஒரு நாள் ஒரு பொழுது ஆகலை, அதுக்குள்ளே இப்படி சண்டை போடுறாளே. இனி காலத்துக்கும் என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே வீடு. ஏய் என்ன அழுதுட்டே வரியா? இல்ல இல்லைன்றதே நல்லா தெரியுதே, ஏன் அழுவுற? இல்ல என்ன உங்க டாடி இப்படி சொல்லிட்டாருன்னா? அதுவும் ஒரு காரணம். அப்ப வேற என்ன காரணம்? இல்ல அந்த பொண்ணு உனக்காக எல்லாம் சமைச்சு கொடுக்குறா, வைக்கிறா, எல்லாமே பண்றா. இதுக்குதான் இவ்வளோ ஒரு அழுகையா? அந்த பொண்ணு சமைச்சு கொடுக்குறா வைக்கிறா, சரி அப்ப நீயும் சமைச்சு கொடு. எனக்கு டைம் இல்ல. அவன் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு சமைச்சு கொடுக்குறா, உனக்கு டைம் இல்லையா? அவங்க அம்மா அப்படியெல்லாம் பேசுறது பார்த்தா உனக்கும் எனக்கும் கடைசியில கல்யாணம் ஆகாது போல. இப்ப அவ எனக்கு சமைச்சு கொடுக்குறான்றது உனக்கு கஷ்டமா இருக்கா, இல்ல உனக்கு எனக்கு கல்யாணம் ஆகாதேன்றது கவலையா இருக்கா? நீ விளையாட்டு பண்ணாத, எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏ லூசு, உன் மனசு எனக்கு புரியாதா? அந்த பொண்ணு எனக்கு எல்லாம் சமைச்சு கொடுக்குறா வைக்கிறா, அவன் மனசுல எந்த ஆசை வார்த்தையும் நான் காட்டிடக்கூடாதுலதான் அவ ஆக்கின சாப்பாடை கூட சாப்பிடாம ஓடியாடுறேன். நான் அதை இது சாப்பிட்டு பின்னாடி அவன் மனசுல மாமன் மனசுல நம்ம இருக்கோம் போல இருக்குன்னு அவன் மனசுல ஆசையை வளர்த்தக்கூடாது. எங்க அம்மா ஏதோ லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்கு இப்போ கொஞ்ச நாளா, அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத சரியா? நான் பாத்துக்கிறேன். என்னைக்குமே எனக்கு நீ தான், உனக்கு நான் தான், வேற யாரும் நம்ம 2 பேர் வாழ்க்கையில வர முடியாது. என்னை இதே சொல்ல வைக்காதடி, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. எத்தனை தடவை தான் உனக்கு புரிய வைக்கிறதுன்னு? இப்போ கூட பாரு, உங்க அப்பாவை 3 மாசத்துக்குள்ள வீட்டை முடிக்கணும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படி எதுக்காக? நான் தான் உன் வீட்டு மாப்பிள்ளைன்னு அவருக்கு தெரியாமையே இந்நேரத்துக்கு மாப்பிள்ளை தெரிஞ்சு எப்படி பண்ணுவாரு? நான் கட்டி இருக்கிறது மாளிகை இல்லாம இருக்கலாம், ஆனா என் பொண்டாட்டி சொந்த வீட்டுல இருக்கணும். அவ வீட்டுக்கு வரும்போது அவன் எல்லா வசதியும் இருக்கணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால நீ யாரை பத்தியும் எந்த இதையும் யோசிக்காத. அவங்களாம் இப்ப வந்தவங்கம்மா, என்கிட்ட காசு பணம்னு எதுவுமே இல்லாத போது கூட நீ உங்க வீட்டுல இருந்து டிஃபன்ல உனக்குன்னு கொண்டு வர சாப்பாடு எனக்கு கொடுத்து என் வயிறு நிறைச்ச. இன்னைக்கு என்கிட்ட காசு பணம் இருக்கு, அதனால அவங்க என் வயிறு நிறைக்க பாக்குறாங்க. என்னைக்குமே எதுவுமே இல்லாத போது என்னை ஏத்துக்கிட்டவ நீ. இன்னைக்கு அவங்க என்கிட்ட எல்லாமே இருக்குன்னாலும் என்னை ஏத்துக்க நினைக்கிறாங்க அவங்க. இது 2ல எது பெருசுன்னு நீயே யோசிச்சு பாரு பாப்போம். இப்ப கூட என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. லூசு, உன்கிட்ட எதுவுமே இல்லைன்னு யார் சொன்னா? இப்ப வீடு கட்டுறதே உனக்கு தாண்டி லூசு. எப்படியோ 6 மாசம்ன்றது 3 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் 3 மாசம் தான். அதுக்கப்புறம் யாரும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது சரியா? நீ ஏன் உங்க அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை கட்டிக்கலன்னு சொன்னீனாலும் உன்னை வீடு பூந்து தூக்குவேன். பட் என்ன, கொஞ்சம் வெயிட்டு தான் அதிகமா போட்டுட்ட, பரவாயில்ல, இந்த அப்படி தூக்கிட்டு வந்து வண்டியில வச்சு கூட்டிகிட்டு வந்துட மாட்டேன். நான் ஒன்னும் அவ்வளவு குண்டு கிடையாது. நீ குண்டு கிடையாது, என் ஜிம்ஸு கட்ட. போடா லூசு பையா, போடி லூசு, போடா லூசு. சரி சரி, நம்ம 2 பேரும் லூசு லூசுன்னு சொல்லிட்டு மத்தவங்க யாரும் நம்ம 2 பேரும் லூசுன்னு சொல்லிட போறாங்க. ஆனா ஒண்ணுடா, என் மனசுல எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் உங்ககிட்ட பேசினா அடுத்த நிமிஷமே அதை மறந்துடுறேன். அதுதான் எப்படின்னே தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் அப்படிதான். துணியெல்லாம் துவைச்ச போடலையா? எல்லாம் அப்படியே கூச்சு போட்டு வச்சிருக்கிற. ஆமா, இந்த வீட்டுல வீடு ஒற்றை அடிச்சு பொங்கலுக்கு அம்புட்டு கஷ்டப்பட்டேன். வெள்ளை அடிச்சு மாட்டை கழுவுறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு. அப்ப ஒருத்தனும் ஒரு வேலையும் செய்யல. உங்களுக்கு விட நான் வேலை செய்யணுமா? இனிமேல எவன் துணி என்னால துவைக்க முடியாது. மொத்தத்தையும் நீங்களே துவைச்சிட்டு போடுங்க. அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கடி நீ. வர அப்பா, அப்ப என்ன துணி தானே துவைச்சு தரணும்?
அம்மாவும் இப்போ முதல்ல மாதிரி உடம்பு முடியலன்றாங்க. நீங்க எல்லாம் எடுத்து வைங்க, நான் இப்போ வேலைக்கு போயிட்டு வந்து சாயங்காலம் துவைச்சு போட்டுறேன். ஊரை மட்டும் வச்சு வைங்கப்பா. நீ கம்முனு கிடையா, இவங்களுக்கு ஒரு வேலை பொழப்பு இல்ல, இவங்களுக்கு ஒரு வேலையும் செய்ய மாட்டானுங்க. இவனுங்க எல்லா புழுக்க வேலையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும். அவ்வளோ தூரம் ஆகி போச்சு. ஆமா, வேணும்னா சலவைக்கு கொடுங்க, இல்லையா வாஷிங் மிஷின் வாங்கி போடுங்க. எல்லாம் நம்மளால செய்ய முடியாது. சரோசா, வா ஜானகி. என்னண்ணே உடம்பு இப்போ எப்படி இருக்கு? அந்த ஆளுக்கு உடம்புக்கு என்ன கேடு? அது நல்லா தான் இருக்குது. நல்லா தின்னுபிட்டு நல்லாதான் இருக்கிறது. ஏண்டி வரவங்கிட்ட எல்லாம் நான் அசிங்கப்படுத்துறதே ஒரு வேலையை வச்சிருக்கேன். பின்ன என்ன, ஒரு வேலைக்கு ஒண்ணுல ஆக்கி இருக்குதா? நான் ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு 1000 புழுக்க வேலை நம்ம பார்க்கணும். என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? உடம்பு சரியில்லாத மனுஷனை இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? உடம்பு சரியில்லாத மனுஷனா? அந்த ஆளுக்கு என்ன உடம்புக்கு வந்துச்சு? அதானே, நான் நல்லா தானமா இருக்கேன். ம், நல்லா இருக்கீங்க. ஏமா எனக்கு உடம்பு சரியில்லாம போற மாதிரி எது கனவு கண்டியா? அப்படி கனவு வந்தாலும் கட்டணம் போண்டாட்டி எனக்கெல்லாம் வரணும். உனக்கு எப்படி வந்துச்சு? அட நீ வேற, நேத்து ராத்திரி உன் பையன் வந்தான். யாரு? ஆறுமுகமா இல்ல வர்கீஸா? எல்லாம் இந்த வர்கீஸு தான். அங்க வந்தானா? ராத்திரி எல்லாம் இங்க வீட்டுக்கே வரலாமா? எங்கிட்ட போனான்னு தெரியல. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான், வைக்க மாட்டேங்கிறான். நீ வீட்டுக்கு வந்தா சொல்லி இருக்கலாம்ல. ஏம்மா, என்ன நீங்க சொல்றீங்க? எனக்கு என்ன ஒன்றும் புரியல. நேற்று உன் பையன் வீட்டுக்கு வந்தான். எங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியல, சீரியஸாக இருக்காரு, 5000 ரூபாய் காசு கொடுங்க, ஆஸ்பத்திரிக்கு ஃபீஸு கட்டணும்னா, அதனால சரின்ட்டு 5000 ரூபாய் இந்த இடத்துல எடுத்து கொடுத்தேன். என் மாமியார் வேறு விளக்கு வச்ச நேரத்தில் எடுத்து கொடுக்காதன்னா, நான் வேற அவங்கக்கிட்ட சண்டையை போட்டுல எடுத்து கொடுத்தேன். இப்போ பார்த்தா அண்ணன் நல்லா இருக்காரு. எங்கடி அவன்? பெற்ற தகப்பனுக்கு உடம்பு சரியில்லைன்னு காசு வாங்கியிருக்கான். அட பாவி பயலே, உனக்கு என்னடா பாவம் பண்ணி குத்து கலாட்டம் இருக்கிற மனுஷனை உடம்பு சரியில்லைன்னு படுத்த படுக்கையாக்கிட்டானே. அதுவும் 5000 ரூபாய் வாங்கியிருக்கான். எதுக்கு வாங்கியிருக்கான்னு தெரியலையே நமக்கு தெரியாம.